ஹாய் ஹலோ தமிழ் சேவர்ஸ், நான் உங்கள் ஜித்து. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்க போகிற படம் தான் காஞ்சனாவோட தொடர்ச்சி காஞ்சனா 3, முனியோட தொடர்ச்சி முனியோட 4. இந்த படம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி நம்ம ரசிகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் கூட பார்ப்பேன், அதுக்கு தாங்க. நல்லா இருக்கும், த்ரில்லாக இருக்கும். உண்மையிலேயே பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். எதிர்பார்ப்பு தான். 2 பாட்டு நல்லா இருந்துச்சு, 3 பாட்டு ஒரு எதிர்ப்பு, பயங்கர எதிர்பார்ப்பு தான் வந்திருக்கும். படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான், ஹாரர் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்திருக்கும். நல்லாயிருக்கும். பேசுவா மறுப்போம். ராகவா லாரன்ஸ் மூவி உண்மையிலே சூப்பராக இருக்கும். 1, 2 நல்லா இருந்துச்சு. இது 3வது இன்னும் சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நான் லாரன்ஸுக்காக பார்க்கலாம். நான் வந்து நல்லாயிருக்கும்ண்ணா, ஆர்ஆராக இருக்கும், நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதான் படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்கும் எப்படி இருந்தாலும். சரி, அது இவன் வேறு ரொம்ப எக்ஸைட்டிங்காக சொல்லி கூட்டின்னு வந்திருக்கான். அதான் சரி பார்க்கலாம். ஜேஆர் சரவணன் இவரோட ஃபேன் அவர். அதான் மொத்தம் ஒரு 10-11 பேர் வந்திருப்போம். இல்லைண்ணா, நம்மளால் முடியுண்ணா. அண்ணனுக்கு ஒன்றுனா எல்லாம் செய்வேன், கன்ஃபார்மாக இருக்கிறேண்ணா. மரண மாஸ் படம் சொல்லிக்க முடியாது. படம் பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். படம் எதிர்பார்த்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தலைவர் கொஞ்சம் ஃபிட் ஆவார். யோசிச்சு பார்க்காத முடியும் தான் நல்லாயிருக்கும். மாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இல்லை, பக்கா மாஸ், மரண மாஸ். ட்ரெய்லர் பயங்கரமாகுது, சொல்லிக்கவே முடியாது வெளியில். அவர் மக்களுக்கு நிறைய சேவை செய்கிறாரு, நிறைய படம் நடிச்சிருக்காரு. இது வந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பொதுவாக அவர் பார்க்குற படமாக இருக்கும். கண்டிப்பாக 100 நாள் வெற்றி அடையும் படம். ஃபஸ்ட்டை விட லாஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கணும், எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த படம் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ லாஸ்ட் படம் இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறோம். அதான் இது லாஸ்ட் படமாக என்னன்னு தெரில, கொஞ்சம் ஹாரராக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இது எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்து தான் கொஞ்சம் முடிவு பண்ணும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ராகவா நல்லா நடிச்சிருந்தார் லாஸ்ட் பார்ட்டில், அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பயமா இல்லையா உனக்கு? பயமா இருக்குமா? பயமா இருக்கா? எனக்கு பயம் இல்லை, நான் எல்லா பாட்டும் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். பயப்படவே இல்லை? பயப்படல. 1, 2 பார்த்துருக்கோம். ஏதோ அந்த மாதிரி நல்லா இருக்குன்னு நினச்சி போகிறோம். லாரன்ஸ்க்காக மட்டும் தான் போகிறோம். படம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்துட்டு வந்ததாக சொல்லணும். ஓகே, நல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. படம் டான்ஸுக்காக பார்க்கலாம், லாரன்ஸ் அந்த பிஜிஎம் ஸ்கோருக்காக பார்க்கலாம். ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. படம் பார்த்து ட்ரைலர் பார்த்துன்னு பயமாக இருக்குது. பாப்பாவுக்கு ஒரு பார்த்தே ஆகணும் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சி வந்திருக்கா. படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ட்ரைலர் போட்டோன்னா ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. இப்போ எதிர்பார்க்க நல்லா இருக்கும்னு, எப்படி பயமாக இருக்குமா இல்லையான்னு இப்போயே மனசு கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக இன்னும் ஒரு 2-3 படம் பேய் படம் பார்த்தேன். பட் ஆனால் இந்த இவரோட ஸ்டைல் அளவுக்கு இல்லை. அந்த காஞ்சனா அது ஒரு பிராண்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ லாரன்ஸோடைய இயக்கத்தில் காஞ்சனா அப்படின்னு ஒரு படம் வந்துருச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லா படமும் அடுத்து வரிசையாக சினிஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து பேய் படமாக ஹாரர் மூவியாக எடுக்க ஆரம்பிச்சு. ஆமாம், இது ஒரு சீசன். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை வச்சுருக்காரு. ஸோ அதனால் பக்கா முனி படம் மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சிரிப்பாகவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.